வழியா? அதிர்ஷ்டமான நம்ம சொத்தா எப்படி? குறுக்கு துறைக்கு வா, ஒரு குறுக்கு வழி சொல்லி தரேன். அண்ணே என்ன இந்திராணி? சொத்து பத்திரம் பத்திரம். நீ ஏன் பிறந்தாய் என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? முத்துச்சிப்பி தப்பித்தவரே திருகி திறந்து கொண்டதே, முல்லை கொடி ஒன்று பாரி தேரேறி இருக பற்றி கொண்டதே. வணக்கம் அக்கா. அக்காவா? மறுபடி நான் உனக்கு அக்காவா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என் தம்பி சொன்ன மாதிரி பட்டக்குன்னு இவன் தான் காட்டி கொடுத்திருந்தனா இன்னைக்கு இந்த இக்கட்டு வந்திருக்குமா? நீ பயப்படாத, நான் இன்ஸ்பெக்டரோட அக்கா. சோலார் பல்பு மாதிரி பளிச்சுன்னு ஐடியா கொடுப்பேன். அவன் கிட்ட வந்து ஏதாவது பேச்சு கொடுத்தா நீ ஒரு சத்தம் கொடு. ஈவ் டீசிங்ல பிடிச்சு உள்ள போட சொல்லுதேன். நானே சாட்சி சொல்லுதேன். வந்துட்டான். அதிர்ஷ்டமல குறுக்கு துறைக்கு வந்து அவர் குறுக்கு வழி சொல்றேன்னு சொன்னியே. குடும்ப சொத்தை நம்ம சொத்தாக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னியே. எனக்கு புரியல, எப்படி அது? என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? என் உயிரே, நீ ஏன் பிறந்தாய்? முத்துச்சிப்பி தப்பித்தவரே திருகி திறந்து கொண்டதே, முல்லை கொடி ஒன்று பாரி தேரேறி இருக பற்றி கொண்டதே. நீ டியூப் லைட். அக்கா, உங்களுக்காவது புரிஞ்சுதா? நீங்க தான் சோலார் பல்பாச்சே. அண்ணே போடா. அண்ணே 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 எனக்கு தெரியாது. அண்ணே அண்ணே. ஏய் என்னடா கால விழுற? அப்பா திடீர்னு காணோம்ண்ணே. என்னது அப்பாவை காணோமா? டேய் நீ நர்ஸ் போனதோட எங்க அப்பா பாத்துட்டு இருந்தீங்க. எனக்கு லீவ் போட்டேண்ணே. லீவ் போட்டியா? அண்ணே அந்த நர்ஸ் போன லீவுண்ணே. டேய் ரெண்டு பேரும் ஒண்ணா லீவுனா என்ன லவ்வா? அண்ணே லவ் லெட்டர் கொடுத்துட்டு தானே லீவ் போட்டேன். அண்ணே விசாரிச்சுண்ணே, எல்லாரும் வீட்டு கொடுத்தா நம்மள பேங்க் லீவ் போட்டுருச்சுண்ணே. டேய் இவன் லவ்வாடா நம்மளுக்கு முக்கியம். நம்ம அப்பாங்கடா. மதுரை சலன ஓட்டி தேடி வச்சுண்ணே. மீச தாடி வச்ச ஒரு பிச்சைக்காரன் கூட விடலண்ணே. டேய் பிச்சைக்கார நம்ம அப்பா உன்னடா ஹோட்டல்ல ரூம் போடுறா. எங்கப்பா போயிட்ட? உனக்கு ஆடிக்காரெல்லாம் புக் பண்ணி வச்சிருந்தேனப்பா, இப்படி திடீர்னு காணா போயிட்டியப்பா. அம்மா மீனாட்சி தாயே, எங்க அப்பா எங்க திடீர்னு தெரியலையே, நீதாம்மா கண்டுபிடிக்கணும். அப்பா ஏய் ஏடா எலிப்பு, நாங்களே எங்க அப்பா காணோம் தவிக்கிறோம். மதுரைக்காரங்க பெத்தவங்களை விட்டு கொடுத்தா சரித்திரமே கிடையாதுடா. ஒரு எஃப்ஐஆருக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? ஆமாமா தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சைலண்டா இருந்தா எப்படி? எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். வரும்போது பச்சை கலர் தாவணியில வா. மாமா போன்ல அந்த திலக் பிரபு தான். என் மேல மையல் சாஸ்தியா இருக்கு. நீ ஊன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாக்காத. அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட நாம என்ன பண்ணலான்னு முடிவெடுப்போம். இப்ப என்ன பண்ணுவோம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணா அந்த திலக் பிரபு சுட்டு பொண்ணு நிறுத்திடுவான். இப்ப என்ன பண்ணலாம்? ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வா. காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். 15 நாள்ல ரகசிய கல்யாணம். Well done, மாமா. இத நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெல்லையப்பர வேண்டியது இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. இது விட்னஸ். ஹஸ்பண்ட் எங்க இருக்கு? இத பாரு, ஹஸ்பண்ட் எங்க இருக்கு பாரு. எஸ், நல்லதே நடக்கணுமப்பா. கரெக்டா போட்டடா. இன்னும் 15 நாள்ல எனக்கு கல்யாணம். ஆமா, எனக்கு கல்யாணம்.
தங்கத்தின் தங்கம் பசுங்களின் தான் தங்கம். தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து அதான் அதிர்ஷ்டமலம். இருக்காளா? இருக்கா. பேரன்பு மிக்க வர சொன்னியே வந்துட்டேன். இந்த இடத்துல கையெழுத்து போடு. கைராசிக்காரர்களே, செய்குலிலே சேதாரம் இது எதுக்கு கையெழுத்து? மேரேஜ் அப்ளிகேஷன் 15 நாள்ல நமக்கு கல்யாணம். வர வேண்டும். வந்து உங்கள் தங்கத்தை அள்ளி செல்ல வேண்டும். கம்மலை வச்சு மோதிரமா மாத்திக்கலாம். உங்க அம்மாவுக்கு நான்னா வேப்பம் பழம், இன்ஸ்பெக்டர் திலக் பிரபுவுக்கு நான்னா அத்திப்பழம், பசுங்கிளி மாமா பாதி கிழம். அதான் திடீர் மேரேஜ். மறந்துடாத, எங்க இருந்தாலும் டான்னு வந்துடணும். கேஸ் க்ளோஸ். அந்த ஃபைல் எடுங்க. என்ன மலர்? நான் கொடுத்த கேஸ் க்ளோஸ் பண்ணணுமோ? ஆமா. ஏன்? ஏன்னா நகைங்களை கொள்ளையடிச்சவன் மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கிட்டானா? ஆமா. ஆனா ஆனா ஓ, மர்டரா? இல்ல இல்ல. அப்ப இயற்கை மரணமா? வனராஜன் சார், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முயற்சி பண்றேன் சார். யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறா. யாரும் சொல்லி கொடுத்தாளா? சொல்லு. ஐயா கேட்கல, சொல்லு. பணத்தை முதல்ல யார் பார்த்தது? அது செவத்த கால. ஓஹோ, அவங்கிட்ட இப்பவும் நீ பேச்சு பழக்கத்துல இருக்கியோ? இல்ல இல்ல, தகவலா சொன்னாரு. சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொன்னா சரி, உனக்காக நான் ஃபைலை க்ளோஸ் பண்றேன். வனராஜன் சார், நீங்க சம்பவ இடத்துக்கு போங்க சார். நீ சாட்சி எதுவும் சொல்ல வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். வேற சாட்சி யார் இருக்காங்க? சாட்சி தானே இருக்காரே. நேரம் சார், நேரம் நேரம். பசுங்கிளி மாமா, ஜுவல்லரி ஓனர். யோ, நீ கும்முடி இருட்டா இருக்கே. மெயின் போர்டு ஃபியூஸ் போயிருக்கு. இன்வெர்டர் லைட் தான். என்ன செய்யணும்? ஆள் வந்திருக்கு, பாடி அடையாளம் காட்டணும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நிறுத்து, ஏன் பாட்டு பாடுத? நீங்க தானே பாடி அடையாளம் சொன்னீங்க. அந்த பாடி இல்ல, டெட் பாடி. டார்ச் அடையாளம் காட்டு. பாட்டு பாடுதான், பாட்டு. பெணக்காவலரே, இங்க இருக்கீங்களா? வசதியா போச்சு. யோ, எப்படியா நீ இந்த நத்தத்துல வேலை பாக்குறேன்? உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். முதல்ல இந்த செயினை உனக்கு அன்பளிப்பா போடுறேன். இதுல இருந்து பாதி கொடு. பசல் ராஜா எம்பிபிஎஸ்ல நம்ம தலைவர் கமலஹாசன் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவார். உன்ன மாதிரி லேபரை கட்டி பிடிச்சு பெருமைப்படுத்துவாரியா? நானும் உன்னை கட்டி பிடிக்கிறேன். காட் இஸ் கிரேட். என்ன சென்டி அடிக்கிறேன்? பட்ட சென்டா? கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி இடத்துல அது இல்லாம இருக்க முடியாது. ஆமா, பாடி எங்க வச்சிருக்க? நீ வேற போதையில இருக்க. ஏதோ லைட்டா தாடி மிஷின் தெரியற மாதிரி இருக்க. ஒண்ணு இல்லையா, என் கடையில நகையை ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டான். அவன் செத்து போயிட்டானா. பாடி அடையாளம் கட்ட சொன்னாங்க. ஒருவேளை இவனா இருப்பானோ? இவன மாதிரியே. ஐயோ, என்ன அது? இங்க பாடி பேயா இருக்குன்னு சொல்லக்கூடாதா? அது பாட்டுக்கு ஏஞ்சி உட்காருது. நான் தான் இன்சார்ஜ். செத்து போனவன் கட்டல ஹாயா தூங்கணும். நான் தரையில உட்காந்து டியூட்டி பார்க்கணுமா? அதான் நகத்துறேன்னு சவுத்துல சாத்தி வச்சிருக்கேன். ஐயோ, ஐயோ, உன்னை நமக்குது. என்ன காப்பாத்துங்க சார். யோ, இல்லையா, இவன் தான் அந்த நகை கொள்ளையன்னு ஒரு சாட்சி எழுத்து போடு. கொண்டாங்க சார், எங்க வேணா போடுறேன். எனக்கு தெரியாது. எனக்கு மொத்த சொத்தம் இப்பவே வேணும். பாத்தீங்களா, 2 மணி நேரமா பேசுறோம். கடிகாரம் முள்ள சுத்திட்டு வந்து அதே இடத்துல நிக்கிற மாதிரி நிக்குது. ஏல சவத்த, முடிவா என்னதான்ல சொல்லுத? அக்கார்டிங் டு லா. ஆமா, முதல்ல என்ன சொல்லணும் முடிவிலையும் அதான் சொல்லுதேன். எனக்கு சொத்து வேணும். சரி, எழுதலாம். மொத்த சொத்தை எப்படி எழுத முடியும் சொல்லுங்க. ஒருவேளை செந்தட்டி வந்து கேட்டானா என்ன சொல்லுவேன்? அம்மா, அவன் செத்தாச்சு. நீ கண்ணால பாத்தியா? மனசு நம்புது. ஆனா வயிறு நம்ப மாட்டேங்குது. சரி, அப்படியே அவன் வரான்னு வச்சுக்க. அப்பவும் மொத்த சொத்தம் எனதுதான். வந்தா நான் தான் அவனை கொன்றுவேனே. பாத்தீங்களா பாத்தீங்களா? எனக்கு சொத்து தான் முக்கியம். எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு சொத்து வேணும். சரி சரி சரி,
நம்ம சாதி சங்க சார்பா ஒரு முடிவை சொல்றேன். நம்ம வக்கீல் மாமா ஹைதராபாத் போக வேண்டியது, லிங்கராசாவை செயல்ல போய் பார்க்க வேண்டியது, எல்லா சொத்தையும் செவத்து கால பேர்ல எழுதி வாங்க வேண்டியது, பிறகு அபிடவிட் வாங்கி உள்ளூர்ல வந்து பதிய வேண்டியது. இது முள்ளு மாறாத தீர்ப்பு. சாதி சங்கத்துக்கு நன்கொடை கொடுக்க வேண்டியது, இவாள் வசூல் பண்ண வேண்டியது. ஏ மாமா, அதிர்ஷ்ட மலர் அதிர்ஷ்ட மலர்னு அடங்கா பிடாரியா நம்ம சாதி பொண்ணு ஒண்ணு இருக்கே, அது உங்களுக்கு வரவா? அதிர்ஷ்ட மலரா இந்த அல்வா நடத்துறாளே அவங்களா? அவ மாமன் கூட புதுசா பசுங்களின் ஜுவல்லரிஸ்னு ஆரம்பிச்சிருக்கானே அவளா? ஒல்லியா சிவப்பா அழகா இருப்பாளே அவளை நான் பார்த்தது கூட கிடையாது. சாதி மேல சத்தியமா. வாயா, ஒரு கௌரவ கூட விஷயமா அம்பாசமுத்திரம் வரைக்கும் போட நினைச்சேன். என்ன செத்தவனுக்கு வக்காலத்தா? ఏయ్ ఇక్కడ రామా. ఎక్కడికి? బయటికి వెళ్తున్నావా? బంగారంలో మెరిసిపోతున్నావు. నా దృష్టి నీకు తగిలేటుంది. హాయ్ ஹாய். இப்போ உனக்கு என்ன வேணும் பூமிகா? உங்க அப்பா உண்மையிலேயே உன் மேல பாசமா இருக்காரா இல்லையான்னு தெரியணும், அதானே? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல, சிம்பிள். ரான்சம் அந்த படத்துல வர மாதிரி உன்னை யாராவது கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு மறனா பாசமான அப்பானா காசு கொடுத்து உன்னை மீட்டுக்கு வருதானே? அப்போ உன்னை கடத்திட்டா யார் கடத்த போறா? நான் தான். நீயா? எல்லாம் ஒரு செட்டப் தானே. అన్నా నమస్కారన్నా స్విస్ బ్యాంక్ ఏజెంట్ వచ్చాడు. హయాత్ లో రూమ్ వేసాను. ఎవ్వలో పణం நீங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு மாத்தணும். 700 கோடி. உனக்கு எம்பி பினாமின்னு சொல்றதை விட சென்ட்ரல் மினிஸ்டர் பினாமின்னு சொல்றது கிரேட் ஏறாதா? டாட்டூ பாடுற பாட்டு எனக்கு கேக்குதையா? இதுல அவரோட அக்கவுண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு. இவருக்கா? நாமளும் வாங்கலாம். மேல போய் உட்காந்தா தானே வாங்க முடியும். இது வெறும் சீட் இல்ல, நான் மேல போறதுக்கான டிக்கெட். அச்சோ, ஐயோ ஐயோ, அண்ணா அண்ணா அண்ணா, ஏய் டாக்டர், అంబులెన్స్, అన్నకు హార్ట్ అటాక్. టాబ్లెట్ వద్దు చెప్పానండి, కానీ ఈయన వినలేదు. టాబ్లెట్ వేస్తే ఎలా చనిపోతాడయ్యా? టాబ్లెట్ అంటే